இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் ஏசாயா 48 அதிகாரம் 10 இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். துன்பம் எனும் உழை வழியாய் உன்னை தேர்ந்தெடுத்தேன். நன்றி நிறைந்த மனதோடு ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளை அவருடைய வழியில நாங்கள் தொடங்க ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் இன்றைக்கும் அவருடைய வார்த்தையினூடாக அழைத்திருக்கிறார். ஏசாயா 48:10 நமக்கு மிகவும் உள்ள ஆழமான உண்மை எடுத்து கூறுகிறது. துன்பம் எனும் உலகின் வழியாய் உன்னை தேர்ந்தெடுத்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பொன் நெருப்பில் புடமிடும் போதுதான் அதன் கலங்கங்கள் நீங்கி அது அதிக மதிப்புமிக்கதாக மாறுகிறது. அதுபோலதான் எங்களுடைய வாழ்க்கையிலும் வரும் துன்பங்கள் நம்மை அழிப்பதற்கான நோக்கம் அல்ல, நம்மை வடிவமைப்பதற்காகத்தான். நாங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு சோதனையும் நம்முடைய விசுவாசத்தை மேலும் மேலும் உறுதிப்படுத்தவும் பொறுமையை வளர்க்கவும் ஆண்டவரின் சித்தத்துக்கு ஏற்ற மனிதர்களாக மாற்றவும் பயன்படுத்தப்படுகிறது. சில நேரங்களில் ஏன் இந்த வேதனை என்று நாங்கள் கேட்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக அறிந்தவர். அவர் அனுமதிக்கும் ஒவ்வொரு அனுபவத்திற்கும் ஒரு நோக்கம் உண்டு. நாங்கள் காணாத எதிர்காலத்தை அவர் காண்கிறார். இன்றைக்கு நாங்கள் சுமக்கும் கண்ணீர் நாளைய ஆசீர்வாதத்தின் விதியாக மாறலாம். இந்த காலை நேரத்தில் நாங்கள் எங்களுடைய நினைவில் கொள்ள வேண்டியது ஒரே ஒரு உண்மை மட்டும்தான். துன்பம் எங்களுடைய வாழ்க்கையின் முடிவு அல்ல, அது ஆண்டவர் நம்மை உயர்த்த நிலைக்கு அழைத்து செல்லும் பயிற்சிக்கான ஒரு காலம். நம்முடைய சோதனைகள் நம்முடைய அடையாளத்தை நிர்ணயிக்காது. இறைவனின் அன்பையும் தேர்வும் தான் நம்முடைய உண்மையான அடையாளம். இதை நாங்கள் இன்றைக்கு நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் அதற்காகத்தான் இன்றைக்கு இந்த வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். எங்களோட வாழ்க்கையில எவ்வளவு சோதனைகள் வந்தாலும், எவ்வளவு வேதனைகள் இழப்புகள் வந்தாலும் நாங்கள் ஒரு நாளும் துவண்டு போகக்கூடாது. அதெல்லாம் எங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கான ஒரு வெற்றிப்படி என்றதை நாங்கள் நினைவில் வச்சு செயல்படணும். கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? அன்பின் தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையில் வரும் சோதனைகளின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளும் ஞானத்தை நம் ஒவ்வொருவருக்கும் தாரும். துன்பத்தின் நடுவிலும் உம்மை நம்பி நிலைத்திருக்க எமக்கு பலன் கொடுத்தரலும். எம்மை உமது சித்தத்திற்கேற்ற பாத்திரமாக உருவாக்கும் உமது கரங்களை நான் முழுவதுமாக நம்புகிறேன். இந்த புதிய நாளில் உமது சமாதானமும் கிருபையும் என்னை வழி நடத்தட்டும். உமது கரம் ஒவ்வொருவரையும் தேற்றி தாங்கட்டும். ஆமேன்.